அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா, குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களின் கடமைகளை சரிவர செய்கிறார்களான்னு தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே போவோம். ஒரு தாய், ஒரு பெண் கருவுற்றதுலேருந்து நம்ம பார்ப்போம். ஒரு பெண் கருவுற்றதுலேருந்து அவங்க சரிவர நடந்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. கருவுற்றாச்சா, என்னுடைய மனைவி கருவுற்றாங்க அவங்க அந்த சந்தோஷத்துல, அந்த அந்த மகிழ்ச்சியில அவங்க யார மனைவியை கண்டுக்கிறதே இல்லை. அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெற்றோர் ஒரு தாய் தகப்பன் எந்த அளவுக்கு அந்த குழந்தைய வளர்க்க போறாங்கன்னு நீங்க அப்பயே பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு தாய் கருவுற்றதுலேருந்து அவங்க பார்க்குற விஷயங்கள், அவங்க நடந்துக்கிற முறைகள், சாப்பிட்ற உணவு, அவங்க கேட்குற பாட்டு முதற்கொண்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தாய் அவங்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் அந்த குழந்தை எப்படி பிறந்து வளருங்கிறது, கேரக்டரை டிசைட் பண்ணுற இடமே அந்த கருவுற்றதுலேருந்து தான். இதில் அப்பாவுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த தன் மனைவி கருவுற்ற காலங்களில் அந்த மனைவியை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறாரு முதல் விஷயம். அதே போல் அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்குறாரு, அந்த ஃபேமிலியில் அவங்கள எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனுடைய ஆட்டிடியூடை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபேமிலியில் ரொம்ப இதாக பார்த்துருந்துருக்காங்க. அந்த கணவர் நல்ல முறையில் அந்த பெண்ணை கவனிச்சிருக்காரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப நல்ல முறையில் பார்த்துருந்துருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த குழந்தை எவ்வளோ அறிவானதாகவும் ஆற்றலானதாகவும் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தை பிறந்த பிறகு நாம் அதை எந்த அளவுக்கு கவனிச்சிக்கிறோம்னா, சரிவர கவனிச்சிக்கிறோமானா, நிறைய பேரண்ட்ஸ் கண்டுக்கிறதே கிடையாது. குழந்தை பிறந்துருச்சு, ஸ்கூல் போகுது, படிக்குது, சாப்பிடுது, இப்படின்னு எல்லாமே விட்டுறோம். நம்ம ஒரு குழந்தைய இப்போ குழந்தை பிறந்து ஒரு வயசானதுலேருந்து அது என்ன பேசுது, என்ன பார்க்குது, இதை எல்லாமே அந்த மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நாம் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் நடந்துக்கிறாங்க, ஏன்னா அந்த தாய் தகப்பனை பார்த்தா அந்த குழந்தை வளரும். ஸோ அப்போ அந்த தாய் தகப்பனுடைய கேரக்டர் சரியானதாக இருக்கணும், பேச்சு வழக்குகள் சரியாக இருக்கணும், அவங்க என்ன பேசுகிறாங்க இதெல்லாம் அது மெமரிக்கு போயிட்டே இருக்கும். இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு சில ஃபேமிலியில் சண்டை போட்டுக்கிறது, இந்த பேடு வேடாக பேசுறது, இதெல்லாம் கூடுமானவரையும் குழந்தைகள் இருக்கிற வீடுகளை தவிர்த்துறது நல்லது. ஏன்னா இப்போ இந்த குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட எப்பயுமே நம்ம உணவு இருந்தபோதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து உணவு இருந்தோம். எல்லாம் குரூப்பாக எப்படின்னா அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற பழக்கத்தை கூடுமான வரலையும் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நான், என்ன கேட்டால். ஏன்னா அது நல்ல விஷயம். நீங்கள் ஏன்னா இப்போ குழந்தைங்களை வச்சு நம்ம குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிடும்போது, இப்போ ஒரு தாயிட்டோ ஒரு தகப்பனுக்கெல்லாம் தெரிஞ்சே இருக்கணும், தான் பையன் எத்தனை இட்லி சாப்பிடுவாங்கிற விஷயம் தெரியுமா? எத்தனை தகப்பனுக்கு தெரியும்? இதை பார்க்குற தகப்பன்மார்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தான் புள்ள இத்தனை இட்லி சாப்பிடும், இந்த சட்னி தான் பிடிக்கும், இவ்வளவு ரைஸ் சாப்பிடும், சாதம் சாப்பிடும், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்கிறத நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அதுவாக வளர்ந்துரும், பெத்துட்டோம் வளர்ந்துரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுவாக தான் அந்த குழந்தை ஆகும். அதை என்னவா ஆக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஆக்கிடலாம். அதான் நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்தது. நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னா அவ்வளவு நேர்த்தியாகவும் அறிவாகவும் நடந்துக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நீங்கள் யானோ தானோன்னு குழந்தை பெத்தாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்கா, அவனா வளர்ந்துருவான், அவனா பார்த்துப்பான், வாழ்க்கை அவன் வாழ்ந்து பாடலாம் அப்படிலாம் கிடையாது. 16 வயசு வரலையும் 16, 18 வயசு வரலையும் அவனை நீங்கள் ஒரு வழிநடத்தி கொண்டு போகிறது ஒரு தாய் தகப்பனுடைய முக்கியமான தலாய கடமை. அந்த விஷயத்துலேருந்து ஒரு துளி கூட மாறாதீங்க. நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம இப்போ ஒரு ஸ்கூல் போகிற குழந்தை, ஒரு 1வது 2வது போகிற குழந்தைங்க இருக்குன்னு வச்சிங்களேன், 2 குழந்தைங்க இருக்கிற ஒரு தகப்பன்மார்கள் பண்ணுற தப்பு ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. 2 குழந்தைகள் ஆயிடுச்சு, இனிமேல்ட்டு எனக்கு என்னப்பா, இனிமேல்ட்டு என்ன, எனக்கு 2 குழந்தைகள் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி இருக்கா, பிள்ளைங்க இருக்கு, எனக்கு எதுவுமே இல்லைப்பா இப்படின்ட்டு ஒரு ஒரு இதை மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. எப்படின்னு வச்சிங்களேன், ஒரு சாதாரண ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு சாதாரண விஷயம் ஒரு ஒரு தலை கூட சீவி ஒரு இது பண்ணாமல் ஒரு டீசெண்டாக இல்லாமல் அப்படியே அவங்க விட்டே போவாங்க.
எனக்கு என்ன இனிமேல்ட்டு இனிமேல் அதையே கேட்டாங்கன்னா, ஏன் கொஞ்சம் டீசெண்டாக போகலாமே அப்படின்னம்னா, எனக்கு என்ன இனிமேல் திரும்ப கல்யாணம் ஆக போகுதா அப்படிங்கிற கேள்வியில் முன் வைப்பாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா? நீங்க வந்து உங்க குழந்தை வந்து நீங்க உங்க குழந்தைகளுக்காக உங்கள மாத்திக்கங்க. இது முக்கியமா இந்த பெற்றோர்களுக்கு, இந்த தகப்பன்மார்களுக்கு சொல்ற ஒரு என்னுடைய சின்ன அட்வைஸ். உங்க குழந்தைகளுக்காக உங்கள நீங்க மாத்திக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. நீங்க ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு நீங்க யானோ தானோன்னு சொல்லிட்டு, எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி போகாதீங்க. அந்த குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 3, 5 வயசு, 6 வயசு பையனுக்கு சொல்ல தோணாது. சொல்ல வராது. "எப்பா என்னப்பா இப்படி வர?" அவன் கேட்பான். கேட்டிருப்பான். எத்தனையோ பெற்றோர்கள கேட்டிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. நெறைய பெற்றோர்கள் கேட்டிருப்பான். "என்னப்பா நல்ல ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் ஏன்பா போட்டு வந்தன்னு?" கேட்கிற குழந்தைங்க இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. அதனால நெறைய விஷயங்கள நீங்க உங்கள நீங்க மாத்திக்கிட்டு தான் ஆகணும் குழந்தைகளுக்காக. ஏன்னா அதன் பிறகு அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆன பிறகு இல்ல ஒரு ஒரு 18 வயசு 20 வயசு தாண்டின பிறகும் நீங்க அவனை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சிகள் நடந்த பிறகு நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. அப்பெல்லாம் 60 7 வயசு ஆயிருக்கும். அப்ப நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வரலையும் உங்க பிள்ளைகளுக்காகவாது நீங்க நல்ல உடைய, நல்ல சிகை அலங்காரங்கள் நிறைய விஷயங்கள உங்களை நீங்க மாத்திக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அது உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி. 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்பா இவ்வளவு இதா வரணும், ஒரு நல்லா இருக்கணும், ஹீரோ மாரி. ஏன்னா எல்லா குழந்தைகளுக்குமே தான் அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து அம்மா தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் நடந்துக்கிறோமானா இல்ல. குடும்பமான வரலையும் இதெல்லாம் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்மள மாத்திக்கணும். அப்பதான் அந்த குழந்தைகள் வந்து ஒரு இதை வந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் பார்த்த வரையிலையும் நிறைய பெற்றோர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இனிமேல் எனக்கு என்னப்பா இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லி வாழற பெற்றோர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் இருக்காதீங்க தயவு செய்து. கொஞ்சம் உங்க குழந்தைகளுக்காக கொஞ்சம் மாற்றிக்கிங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில பல கருத்துக்களை பார்ப்போம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.